அடுத்தது பக்தி யோகத்தில் 5, 6, 7 3 ஸ்லோகங்கள். क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्ता शक्तचेतसाम् अव्यक्ता हि कजिर्दुःखन् देहत्वविरवाप्यते. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्ता शक्तचेतसाम् अव्यक्ता हि कजिर्दुःखन् देहत्वविरवाप्यते. ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते. ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते. तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेचितचेतसाम्. तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेचितचेतसाम्. இந்த முதல் ஸ்லோகத்தில் கிளேஷோதிகதரஸ்தேஷாம் என்ற வார்த்தையில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, வியக்தமாக தெரியக்கூடிய பொருளை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல பிரியத்தை வளர்த்துக்கணும், அங்கே பக்தியை வளர்த்துக்கணும். இந்த 3 ஸ்லோகத்திலுமே பெருமாள் என்ன சொல்கிறார், சகுன உபாசனை. பெருமாளை கண்ணுக்கு நிதர்சனமாக பார்த்து அந்த உருவத்தில் ஈடுபாடு கொண்டு அதில் எப்படி பக்தி செய்யணும், அதாவது வேறு ஒரு உபாயம் இல்லாமல் முழுவதுமே பெருமாளை தான் நம்ம உபாசிக்கணும், பெருமாள்கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதியோடு செய்கிறவனுக்கு பெருமாள் என்ன பண்ணுறாரு, மை ஆவேசித்த சேதாம், என்னுடையதிலே நிலைப்பற்ற மனமுடைய அவர்களுக்கு அவரை நானே கரையேற்றுவனாக இருக்கிறேன். பெருமாளே கரையேற்றி விடுறார். அதனால் இதில் என்ன, முதல்ல அவ்யக்த பொருளில் நாட்டங்கொண்ட ஒருவருக்கு தேஷாம் கிளேஷா தேகத்வபிகி ஸ்ரமம் அதிகதரஹா, அதாவது அவர்களுக்கு எப்படி இருக்குது, சிரமம் அதிகதரஹா, சிரமம் அதிகம். சரீரத்தில் முக்கியத்துவம் கொடுத்தா சிரமம் அதிகமாக இருக்கும். தேகத்வபிகி உடல் பற்றுடையவர்களால், அதாவது சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரீரத்துக்காக அதுக்கு அசௌகரியம் வரக்கூடாதுன்னு யோசித்துன்னு இருந்தால் அவ்யக்தா கதிஹி, அவ்யக்த நெறியை எப்படி நடத்துக்கணும், துக்கத்தாலேயே கஷ்டத்தாலேயே அவாப்பியதேகி அடையப்படுகின்றது அன்றோ. அதாவது அவ்யக்த பொருளில் நாட்டங்கொண்ட ஒருவருக்கு சிரமம் அதிகம். உடல் பற்றுடையவர்களால் அவ்யக்த நெறி கஷ்டத்தாலேயே அடையப்படுகிறது. அவ்யக்தம் சொன்னால் தெளிவாக, அதாவது கண்ணுக்கு நிதர்சனமாக பார்க்க முடியாதது. அவ்யக்தம் சொன்னால் கண்ணுக்கு விளங்காதது. அப்போ என்னாச்சு, சகுண தியானம், சகுணத்தில் நிர்குணத்தை பற்றி நம்ம யோசிக்க முடியாது சாதாரணப்பட்டவனுக்கு. அதுக்கு யோக நெறிகள் தேவை. ஆனால் நம்மளை போல் சாதாரணமாக இருக்கிறவளுக்கு என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் பெருமாள்கிட்ட தான் கேட்கணும். உன்னை பெருமாளுக்கு கோவிலுக்கு வந்து சேவிக்கணும். இன்றைக்கி பெருமாள் உலா வரும்பொழுது, பத்தி உலா வரும்பொழுது, அதாவது மாலை நேரத்தில் இன்றைக்கி என்ன திருவாதிரை நட்சத்திரம், பெருமாள் உலா வருவர். புனர்வசு நட்சத்திரம், பெருமாள் இன்றைக்கி உலா வருவர். அப்படி இல்லை மாசப்பருப்பு திருவோணம் அப்படின்னாலும் பெருமாள் வீதி உலா வருவர். அந்த வீதி உலா வரும்பொழுது கோவிலுக்குள்ளே சென்று வழியில் வரிசையில் நின்று பெருமாளை சேவிக்கிறதுக்கு முடியாதவா கூட பெருமாள் திருவீதி உலா வரும்பொழுது தன்னுடைய கிரகத்தின் வீட்டு வாசலிலிருந்தே பெருமாளை சேவித்து கொள்ளலாம். அப்படி என்ன, அதுக்கு கூட பெருமாளோட அனுகிரகம் வேணும். அதாவது எல்லாவற்றிற்கும் பெருமாளுடைய உபகாரத்தை கேட்கணும், பெருமாளோட என்ன பண்ணணும், உதவி செய்யணும், பெருமாளோட சேவிக்கணும். பெருமாளுக்கு எப்படி இன்றைக்கி பெருமாளுக்கு நான் போய் என்ன பண்ணணும், பார்த்துட்டு வரணும், சேவிச்சுட்டு வரணும், பெருமாள் அடியனுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னா அதையும் பெருமாள்கிட்ட தான் கேட்கணும். அதாவது சரணாகதி பண்ணிட்டோம் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் அவனேதான் என்ன காரணகர்த்தா. எல்லாவற்றும் நடப்பது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது, நடந்தது எல்லாவற்றுக்கும் பெருமாள் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும், பெருமாளை தான் எல்லாத்தையுமே கேட்கணும். அதாவது சகுன உபாசனையில் சாதகன் என்ன பண்ணுவான், தன் முயற்சியில் எல்லாமே நடக்கும்னு அவன் நினச்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம தான் சரணாகதி பண்ணிட்டோம். அதனால் எல்லாவற்றிற்கும் கருணையை என்ன பண்ணுறது, எம்பெருமானுடைய கருணையே அடிப்படையாக காரணமாக கொண்டு வச்சிருக்கிறதுனால கருணையை கொள்வதால் ஒவ்வொரு படியிலும் பெருமாளை சேவிக்க போகணுன்னா அதுக்கும் பெருமாளோட அனுகிரகம் வேணும். இல்லை மாதாந்திர செலவுக்கு நம்மளுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கணும், அதுக்கும் பெருமாளோட அனுகிரகம் வேணும். கொடுப்பினை இருந்தால் தான் நிறைய வருமானம் கிடைக்கும், இல்லைன்னா உபாயமாக தான் கிடைக்கும். அதுக்கும் பெருமாளோட அனுகிரகம் தான் வேணும். அதாவது ஒவ்வொரு படியிலும் அவனுடைய சகாயத்தையே பெற்று எளிதில் துன்பங்களை தாண்ட முடியும்.
எளிதில் துன்பங்களை தாண்டுவது தான் ஏற்புடையது ஒரு சரணாகதனுக்கு. அதே மாதிரி ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக, ஏது சர்வாணி கர்மாணி அப்படின்னு சொன்னால் எல்லா கர்மங்களிலும் அவர்கள் என்னிடத்திலேயே சந்நியஸ்ய துறந்து மத்பராக என்னையே உயர்பொருளாக கொண்டு அனன்யேன யோகேன மற்றொன்றை சாராத யோகத்தினால் மாமேவ என்னையே தியாயந்தகா உபாசதே எப்பொழுதும் என்னையே மனதில் நினைத்து தியானித்து உபாசிக்கின்றார்கள் அவர்கள் தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் மயி அப்படின்னு சொன்னால் மயி ஆவேசித சேதசாம் மயி ஆவேசித சேதசாம் அந்த என்னிடம் நிலை பெற்ற மனமுடைய அவர்களுக்கு மிருத்யு சம்சார சாகராத் அதாவது சாவுடன் கூடிய சம்சார கடலிலிருந்து நசிராத்து சீக்கிரத்தில் அர்ஜுன அகம் உத்தர்த்தான்னு சொன்னா மேலே தூக்கி விடுறது, சமுத்தர்த்தான சமுத்திரமாகிய இந்த வாழ்வென்ற சமுத்திரத்திலிருந்து கரையேற்றி காப்பவனாக இருக்கிறேன். கரையேற்றி காக்கிறேன், கரையேற்றி மேலே எழுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாள் சகுண உபாசனை நிச்சயமாக தேவையானது. எல்லா நேரத்திலும் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு படியிலும் பெருமாளையே தியானித்து பெருமாளுடைய சரணாகதி பண்ணி இதை மேலே தேய்ச்சி கொடு, இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் கூட்டின்னு வா, இன்றைக்கி நன்னா படிக்கணும், நல்லபடியாக மனசு ஒருமுகப்பட்டு பாடங்களை படிக்கணும், கிருஷ்ணா அனுகிரகம் பண்ணு, இதுக்கு எனக்கு கூட நின்று நல்லபடியாக படிக்கிறதுக்கு துணை செய், இதுக்கும் பெருமாளை தான் கேட்கணும். இன்றைக்கி நல்லபடியாக அலுவலகத்துக்கு சென்று வரணும், வந்தால் தான் இன்றைய பொழுதுக்கு சம்பளம் போகாத வரும், அவசியம் அடியேனுக்கு துணை நின்று அருள வேண்டும், அதற்கும் பெருமாளை தான் கேட்கணும். இன்றைக்கி பிள்ளைங்களோட நல்லபடியாக விளையாடி அவளுக்கு நல்லா பாடம் சொல்லித்தரணும், அதற்கும் பெருமாளுடைய துணை தான் கேட்க வேண்டும். ஒரு படியிலும் எத்தனை விதமான படி ஒரு நாளில் ஒரு குடும்பத்தில் இருக்குமோ அத்தனைக்கும் பெருமாள் தான் சகாயமாக இருந்து அந்த படியிலிருந்து அது இடைஞ்சலாக இருக்கக்கூடியமா இருந்தாலும் அதை தாண்டுவதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். இல்லை சாதாரண ரொட்டீன் தான் இருந்தாலும் அதுக்கு பெருமாளோட துணையை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கும் பெருமாள் சகாயம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும் தான். அப்படி தான் கேட்டுக்கணும். அதாவது சரணாகதி பண்ணிவிட்டு சகுண உபாசனை, அதாவது பெருமாளை என்ன பண்ணுறோம், ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் ரிசும்மன் அப்படின்னும் பெருமாளை கிருஷ்ணவேன சகாவாக நினைக்கிறது, ராமரை இளவரசராக நினச்சின்னு ராமரோட பழகிறது அப்படின்னு சொன்னால் அதுபோல் எல்லா பழக்கத்திலும் எல்லா விதமான உரையாடல்களிலும் பெருமாளை நம்மளுக்கு சகாவா நம்மளோட துணையாக நினச்சிக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய எஜமானன் தலைவனாக நினைத்து கொள்ளலாம், நாம் அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த மனப்பான்மை வளர்த்துண்டா கூட எப்பொழுதும் அவனுடைய உதவி இல்லாமல் எந்த கட்டத்தையும் வாழ்க்கையில் நாம் கடப்பதற்கு சாத்தியமில்லை என்கின்ற மனப்பான்மையை வளர்த்துண்டு அதனால் ஒரு சரணாகதி முதல்லையே பண்ணிவிட்டு அந்த வாழ்வின் சில காலங்களை நம்ம அப்படியே தள்ளிட்டு போனோம் இல்லையா, த ஜெர்னி ஆஃப் த லைஃப் அப்படி இருக்கே. சிலவாளுக்கு ரொம்ப மொசைக் போட்ட மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு கரடு முருடாக தான் இருக்கும், சிலப்போ ஒத்தையடி பாதியாக இருக்கும், சிலப்போ ரெட்டை மாட்டு வண்டி போகிற மாதிரி ஒரு பாட்டை இருக்கும், சில சமயத்தில் புல்லும் மண்ணும் இருக்கும், சில சமயத்தில் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் போல் 4 விதமான பாதை இருக்கே, எந்தெந்த ஸ்பீடில் போகிறவாள்லாம் ஒரு பாதையில் போய்க்கலாம்னு இருக்கே, அதுபோல் ராஸ்தாவாக இருக்கும். அதாவது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து அந்த பாதைகள் அமையும். அப்படின்னா பாதை எதுபோல இருந்தாலும் அதற்கு அத்தனைக்கும் துணை யார், சர்வ வல்லமை பொருந்திய ஸ்ரீமன் நாராயணன் தான். அதை நம்ம ஒரு தடவையும் ஒரு ஸ்டெப்லேயும் அவரை கேட்டுண்டா சுவாமி தயாராக இருப்பார், நம்ம கையை பிடிச்சிட்டு அந்த இடையூறுகள் உள்ள ஒரு பாதையை, இடையூறுகளை பற்றின கவலையே இல்லாமல் அதை கடப்பதற்கு சுவாமி அருள் புரிவர் என்கின்ற திடமான நம்பிக்கையை வளர்த்துண்டா அது நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதுபோல் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும். வாழ்க்கையில் இடையூறு வந்தால் தான் அதை தாண்டுவதற்கு இறைவன் அருள் வேண்டும், கிருஷ்ணா காப்பாத்துன்னு கேட்கணும்னு இல்லை. இனிமையான பொழுது வந்தாலும் அதை கடப்பதற்கும் பெருமாளுடைய அனுகிரகம் ஒன்று தான். ஏன்னா இனிமையாக இருக்கும் பொழுது ரொம்ப நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்று சொன்னாலும் அந்த நேரத்திலையும் கிருஷ்ணா சகாயம் பண்ணு, ரொம்ப தலை தெரியாமல் நான்
நடந்துட போகிறேன், கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னால் நம்மளோட நிலை மாறாமல், நிலை தவறாமல் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடத்துல பங்கு பற்றிக்க முடியும். அப்புறம் எப்போவுமே பெருமாளை ஒரு கிருஷ்ணா சகாவாக நினச்சிக்கிறது காட்டிலும் நம்மளுக்கு தெரியும் 9 விதமான விதத்தில் நவவித பக்தி சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமாளை வந்து நட்பு தெரிஞ்சிக்கலாம். இல்லை எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவனுக்கு அடியார்க்கடியர், தொண்டர்க்கு தொண்டர் அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட நம்ம என்ன விசுவாசத்தை வளர்த்துக்கலாம். அப்படியெல்லாம் சொன்னால் ஒரு ராஜா கிட்ட பணி செய்கிற சேவகனாக இருந்துக்கலாம், ஒரு தலைவனுக்கு தொண்டனாக இருக்கிறோம், அப்புறம் அதே மாதிரி சகாவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்மரணம், கீர்த்தனம், வந்தனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த எத்தனை விதமான வழி இருந்தாலும் சக்கியம் பெருமாளோட நட்பு பாராட்டி நம்மள்கிட்ட பேசுகிறோம். ஆனால் சரணாகதி பண்ண பிறகு நம்ம நட்பு பாராட்டுறது வேறு, அதுவும் அந்த கான்செப்டில் நம்ம பேசுகிறத காட்டிலும் அவனுக்கு தொண்டன், பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவன் அருளாலே அவனையே வணங்க வேண்டும். அப்போ அவன் அருளால் எப்படி வணங்குறது, அதையும் அவன் சுவாமியை தான் கேட்கணும். கிருஷ்ணா கொஞ்சம் அனுகிரகம் பண்ணே, இன்றைக்கி பொழுதுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அபிப்பிராயம் இருக்குது, கொஞ்சம் சகாயம் பண்ணேன் அப்படின்னு சுவாமியை நம்ம கேட்டுக்கிட்டா, நம்ம கேட்குறது நியாயமானதாக இருந்தால் எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த தேவைகளாக இருந்தாலும் சுவாமி அதை பூர்த்தி பண்ணுவார். இது எல்லாத்துக்கு மேலே நம்ம தான் முதல்லையே சொன்னோம், வாழ்வையில் சில நேரத்திலேயே நம்ம கொஞ்சம் யோசித்து ஒரு சரணாகதியை ஆச்சாரியர் மூலமாக நம்ம செய்து வச்சோமான அதுக்கப்புறம் உள்ள காலம் இருக்கே, வாழ்க்கை என்ற பயணத்தில் சரணாகதி பண்ணத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் சுவாமி கழிச்சுடுவார். ஆனால் இந்த ஜென்மா ஆரம்பிக்கும் போது நம்ம பலனை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு மூட்டையை திறந்துருப்போம் இல்லை, அந்த மூட்டை மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமே அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு மூட்டை, அந்த மூட்டை மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதில் நிறைய இடைஞ்சல் இருக்குமே, என்னெல்லாம் இருக்கும், என்ன அசௌகரியங்கள் வரும், எல்லாமே மூட்டையை திறந்தோடனே எல்லாமே சௌகரியமான இருக்கிறதான்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி வரும்பொழுது அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு உள்ள இடையூறுகளையும், இல்லை அது இடையூறுகள் என்பது நற்பலனாக இருந்தாலும் அந்த மூட்டையில் இருக்கிறது அனுபவித்து தான் ஆகணும், இல்லை தீய பலன்கள் இடையூறுகள் நிறைய வரப்போகிறது, அசௌகரியங்கள் நிறைய வரப்போகிறதுன்னா அதையும் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் என்று சொன்னால், அப்போ பெருமாள் என்ன பண்ணுவார், கூடவே வந்து அந்த எப்படி அனுபவிக்கணுமோ அதற்கு எத்தனை அளவுக்கு தைரியம் வேணுமோ அந்த தைரியத்தையும் சரீர பலத்தையும் சுவாமியே கொடுப்பார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது அந்த மகாவிஸ்வாசம்னு பேர். இதை வளர்த்துக்கணும். இது வளர்த்துக்கிறது ஓவர் நைட்டில் ஷாப்பிங் மால்லேருந்து வாங்குறதோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஆர்டர் பண்ணுறதோ இல்லை. இது பழக்கத்தினால் மட்டும்தான் வரும். எப்படி வரும்னா, தினமும் பெருமாள்கிட்ட கூப்பிட்டு கிட்ட போய் நின்று ஒன்றும் பெரிய சமஸ்கிருத ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு இல்லை, மனஸ்பூர்த்தியாக சுவாமிகிட்ட நின்று கிருஷ்ணா இன்றைய பொழுது நல்லபடியாக நடத்தி கொடு, ஒன்றுண்ட மாறாத பக்தி இருக்கணும், நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்லி அப்புறம் என்ன சொல்லணும், துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலும் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்ற அந்த மனப்பான்மையில் பெருமாள்கிட்ட நம்ம இந்த மனசு, அதாவது தொண்டு செய்யக்கூடிய மனசு, அப்புறம் பெருமாள்கிட்ட பவ்யமாக சரணாகதி பண்ணிவிட்டு கேட்குற அந்த வார்த்தைகளினால பெருமாள் என்ன பண்ணுவார், குளிர்ந்து நம்ம கேட்குற உபகாரத்தை நிச்சயமாக பண்ணுவார். அது வரைக்கும் கர்மா பலனை அனுபவிக்கிறதுக்கு என்ன தயாரோ அதுக்குண்டான மனநிலையும் தந்துடுவார். அதனால் எப்போவுமே அவ்யக்தமாக இருக்கிற சுவாமிகிட்ட கண்ணுக்கு புலப்படாத இருக்கிற பெருமாளை காட்டிலும் சகுண உபாசனை நிச்சயமாக பெருமாளை இருக்கிற நேரம் பார்க்குறார். இப்போ கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம்னு சொன்னால் பெருமாளோட அந்த உருவம் நமக்கு அந்த சுத்த சத்துவமயமான சரீரம் இல்லையா அது, அதனால் நிச்சயமாக அது நம்மளுடைய சில மாறுதல்களை ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம கோயிலுக்கு போகாமே இருக்கணும்லாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் ஒரு தடவைக்கோ மாதத்தில் 2 நாளைக்கோ நம்ம என்ன பண்ணணும், கோவிலுக்கு போய் அந்த இடத்துல பெருமாளை சேவித்து கிருஷ்ணா சகாயம் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம மேலே மேலே நம்மளுடைய தேவைகளை சொன்னால் எந்த தேவைகள் சரியானதோ எதை நாம் அனுபவித்துக்கிறதுக்கு என்ன இருக்கும், அனுபவிப்பதற்கு கர்மா இருக்கணும் இல்லை. தினம் 2 வேளையும் பதிர்பணி அது மாதிரி சாப்பிட்ற சாமானில் விருப்பம் இருக்கிறதா இருந்தாலும் சரி, இதில் என்ன பிற சௌரியங்களை வளர்க்குறதுக்கு மனம் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த சௌரியங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு மனம் வேண்டும், அதற்கு கொடுப்பினையும் வேண்டும். அந்த அளவுக்கு எந்த அளவு கொடுப்பினை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை அனுபவிப்பதற்கு பெருமாளே அனுகிரகம் பண்ணுவார்.
அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கணும். இதற்கு தொடர்புடைய ஸ்லோகத்தில் அடுத்தது பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.